நாகப்பட்டினத்துக்கு போன பயணத்தோட தாக்கமே குறையாதப்போ அடுத்து நாங்க போன ஊரும் கடல் சம்பந்தப்பட்ட ஒரு ஊர் தான், அதுதான் பூம்புகார். இந்த ஊர்ல வந்து ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவங்க வந்து புராண கதைகள்ல ரொம்ப பிரேவ் லேடி அப்படின்னு சொல்லப்படுற கண்ணகியோட சொந்த ஊர் தான் இது அப்படின்னு சொன்னாங்க. சோ போன உடனே நான் பார்க்க விரும்பின விஷயம் வந்து இங்க கண்ணகி சிலை இருக்கு அப்படின்னாங்க. அதை போய் பார்க்கணும் அப்படின்னா, சோ அங்க போய் பார்க்கும்போது பக்கத்துல நெருங்க எனக்கு மனசுக்குள்ள ஒரு பூரிப்பு, கண்ணகி சுவாசிச்ச அதே காத்து தான் நான் சுவாசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம். அங்க வந்து எல்லா விஷயமுமே எனக்கு வந்து புதுசாவும் அழகாவும் தெரிஞ்சு. எப்பவுமே நம்ம இயற்கை வளம் கம்மியா இருக்கு, கடல் வளம் சரியில்லை, மீன் வளம் கம்மியாயிடுச்சு, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் தான் பேசிட்டு இருக்கோம். இதை பத்தி நான் வந்து நம்ம MSSRF டீம் கிட்ட சொல்லிட்டு இருந்தப்போ, உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன், இயற்கை வளத்தை வந்து அவங்க டெவலப் பண்றதுக்காக ஒரு வேலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இடத்துக்கு கூட்டு போனாங்க. MSSRF டீமும் நானும் சேர்ந்து பூம்புகார்ல இருக்க ஒரு அழகான கிராமத்துக்குள்ள டிராவல் ஆயிட்டே இருந்தோம். அப்போ திடீர்னு ஒரு இடத்துல நிறுத்தி என்ன ஒரு குளத்துக்கிட்ட கூட்டு போனாங்க. அங்க கூட்டு போயிட்டு இந்த குளத்தை வந்து ஒரு பெண்மணியும் அவங்களோட மகளிர் குழுவும் சேர்ந்துதான் உருவாக்கி பராமரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என் மனசுக்குள்ள இவ்வளவு பெரிய குளத்தை உருவாக்கி பராமரிச்சிட்டு இருக்க அந்த வீர பெண்மணியை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தப்பதான் சிரிச்சுட்டே ஒரு அக்கா என்ன நோக்கி வந்தாங்க. அவங்கதான் பத்மாவதி அக்கா. என்னோட ஊர் வந்து காவேரிமட்டம் ஊராட்சி தான், 92 கீழே என்னோட ஊரு. எங்களோட மேரேஜ் லவ் மேரேஜ் தான், லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ். மேரேஜுக்கு முன்னாடி வந்து நான் ஒன்றிய கவுன்சிலரா இருந்தேன், காவேரிமட்டம் ஊராட்சியில ஒன்றிய கவுன்சிலரா இருந்தேன். மேரேஜுக்கு பிறகு வந்து இப்ப வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்துட்டு இருக்கேன். எப்பவுமே நம்ம யூகிக்கிறது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு குருட்டு தைரியத்துல அவங்கள பார்த்து, உங்களோட சின்ன வயசுல கடல் சார்ந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டேன். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கும் கடலுக்கும் சம்மந்தமே இல்ல, அவங்க வந்து சுத்தமான விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்ட்டு. எங்களோட இது வந்து விவசாயம் மட்டும்தான், மீனவருக்கு மட்டும்தான் கடல் சார்ந்து வாழ்வாங்க, அவங்க கடல்ல போயிட்டு தொழில் பண்ணுவாங்க. எங்களோட இது அப்படி கிடையாது. எங்களோட வந்து எல்லா வேலைக்கும் போவாங்க, விவசாய வேலையும் பார்ப்பாங்க. எங்களோட அது கிடையாது. இப்ப வந்து நாங்க புதுசா மீனை பத்தி எங்களுக்கு எதுவுமே வளர்க்கறத பத்தி எதுவுமே தெரியாது. சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலமா தான் இதை நாங்க வந்து புதுசா எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால நல்ல பெனிஃபிட் எங்களுக்கு கிடைக்குங்கிறதுனால நம்பிக்கையில் தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் இவ்வளவு பெரிய குளத்தை உருவாக்கி மெயின்டைன் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. இதை எப்படி செஞ்சாங்க அப்படிங்கறத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆவல அவங்க கிட்ட சொல்லுங்க நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து எங்க சார் வந்தாங்க. வந்து இந்த குட்டையை பார்த்துட்டு இதுல மீன் வளர்க்கலாமா, என்ன நீங்க இது பண்றீங்களான்னு கேட்டாங்க. நான் சார் ஊர்ல கலந்துக்கிட்டு சொல்றேன் சார் சொன்னேன். அதுக்கப்புறம் போயிட்டு எங்க மகளிர் சுயதி குழுட்ட போய் சொன்னேன். அவங்க சொன்னாங்க சேரலாம், வீட்டுல தானே இருக்கோம், வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சார்கிட்ட கால் பண்ணி சொன்னேன், சார் என்ன சொல்றாங்க சார், நாங்க வந்து மீன் வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு சார் சொன்னாங்க, சரி வரோமா, இது மாதிரி எங்க ஆபீஸ்ல 3 நாள் ட்ரைனிங் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 3 நாள் போய் ட்ரைனிங் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்தோம். அந்த பிறகு குளத்தெல்லாம் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் மீன் சார் வந்து மீன் குஞ்சு மட்டும் கொடுத்தாங்க. குஞ்சு எத்தனை நம்பர் ஸ்டாக் பண்ணணும், அந்த குஞ்சு போட்டுன்னா ஒரே சைஸ்ல இருக்கணும், அந்த குஞ்சுக்கு என்ன தீவனம் கரெக்டா போடணும், அந்த அந்த பண்ணைக்குட்டையில பிரிடேட்டர்ஸ், இந்த மீன் குஞ்சை சாப்பிடுற அந்த பிரிடேட்டர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி பாண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கரெக்ட் டைம்ல நம்ம குஞ்சை ரிலீஸ் பண்ணணும். அப்ப அதுக்கு சயின்டிபிக் மெத்தடாலஜி இருக்கு. என்ன ஃபீடு, எத்தனை தீவனம் கொடுக்கணும்னு கூட இருக்குது. ரொம்ப நீங்க தீவனம் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். அப்போ நம்ம ரொம்ப சயின்டிபிக்கா எங்களுக்கு சில பேக்கேஜஸ் ஆஃப் பிராக்டிசஸ் இருக்கு, அதுதான் நாங்க பண்ணுவோம். அப்ப இந்த ஃபார்மர்ஸ்க்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா, நாங்க வந்தோடனே குரூப் பண்ணிடும். சோ தட் வென் தே ஆர் இன் எ குரூப், ஒரு குரூப்னா அவள்கிட்ட சொல்லிக் கொடுக்கறதுக்கும் அவளுக்கு ஆக்டிவிட்டி பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அப்ப அப்படி குரூப் பண்ண ஃபார்மர்ஸ்க்கு நாங்கள் சயின்டிபிக் நல்ல முறைகள், மீன் வளர்ப்பு நல்ல முறைகள் சொல்லிக் கொடுத்தோம். மீன் குஞ்சு சார் விட்ட பிறகு தீவனம் வந்து நாங்க 20 பேர் டீமா இருக்கோம்ல, அவங்க வந்து வாரத்துல 5 பேர் வந்து காலையில சாயந்தரம் 2 வேளையும் தீனி வைப்போம். தீனி வச்சு பராமரிச்சுட்டு இருக்கோம். அதனால மீன் நல்லா வளர்ச்சியா இருக்கு எங்களுக்கு. இதனால எங்க வாழ்வாதாரம் கூடும்னு நினைக்கிறோம். நாங்க மீன் வளத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாம புதுசா ஒரு குளத்தையே உருவாக்கி இவ்வளவு தூரம் பராமரிச்சுட்டு வர நம்ம பத்மாவதி அக்கா கிட்ட என்னென்ன வேலைங்க இருக்கும் இந்த குளத்தை பராமரிக்கிறதுல அப்படிங்கறத பத்தி கேட்டேன். அப்ப அவங்க சொன்ன பதில இருந்து புரிஞ்சுது, நம்ம அக்கா எந்த வேலையா இருந்தாலும் அப்படியே சும்மா அசால்ட்டா பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு. காலையில தீவனம் வைக்கணும், போயிட்டு குளத்தை நல்லா சுத்தி பார்த்துட்டு போயிடுவோம்.
ஈவினிங் அதே மாதிரி வந்துட்டு தீவனம் போடுவோம். அது வேலை ஒன்றும் ரொம்ப இல்லை, கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது, தீனி வைக்கிறது மட்டும்தான். மாசத்துல 2 வாரத்துக்கு ஒரு தடவை வந்து மீன் போட்டு பிடிச்சு பார்ப்போம், வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இல்லையான்னு பார்ப்போம். அப்புறம் நிறுவனத்துல இருந்து வந்து மாசத்துக்கு ஒரு தடவை தண்ணி எடுத்துட்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. கொண்டு போயிட்டு தண்ணி எப்படி இருக்குது, சுத்தமா இருக்குதா, உப்பு கலந்துருக்கா என்னன்ட்டு அதை பார்ப்பாங்க. அதனால இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதனால என்ன மீன் பிடிக்கல, அடுத்த மாசம் மீன் பிடிக்க போறோம். எங்களுக்கு நல்லா தெரியுது மீன் இப்போதைக்கு பார்த்தா ஒரு 3/4 கிலோ தாண்டி வளர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சி பார்த்தோம் அன்னைக்கு, இதான் இருக்குது. அதனால நல்ல ஒரு வருமானம் வரும்னு தான் நினைக்கிறேன் நான். கட்டாயமா வரும். MSSRF-ஓட உதவியோட இவ்வளவு பெரிய குளத்தை உருவாக்கி இதுல மீன் வளர்த்து இது மூலமா எவ்வளவு வருமானம் இவங்களுக்கு கிடைக்கும், இந்த வருமானத்தை இவங்களோட மகளிர் குழுவுக்குள்ள எப்படி பிரிச்சுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பத்மாவதி அக்கா கிட்ட கேட்டேன். எவ்வளவு கேள்வி கேட்டாலும் கொஞ்சம் கூட அசராம ஒவ்வொரு கேள்விக்கும் சும்மா டப்புன்னு பதில் சொல்லிட்டாங்க. மீன் நாங்க பிடிச்சி வித்தாக்கா அது வந்து நாங்க 20 பேர் இருக்கோம்னா 20 பேர் பிரிச்சு எடுத்துப்போம். அவங்களுக்கு அந்த காசை பார்த்த உடனே நல்லா சரி வருமானம் வருது. ஏன்னா மீன் குஞ்செல்லாம் அவங்களே விட்டுறாங்க, நம்மளுக்கு செலவு இல்லை, கம்மி தான், தீவனம் மட்டும் தானே. அதனால வருவாய் நல்லா வருது, நம்ம மீண்டும் அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த குரூப்பே வச்சு பண்ணாலும் பண்ணுவோம். இல்லைன்னா திரும்ப இன்னொரு 20 பேர் சேர்ந்து புதுசா அவங்களுக்கு ஆர்வம் கட்டுறதுக்காக இன்னொரு குழுவா அமைக்கலாம்னு இருக்கும். பத்மாவதி அக்கா கிட்ட இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமா கடைசியா எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின். ஒருவேளை பத்மாவதி அக்காவோட பசங்களும் பத்மாவதி அக்கா மாதிரியே மீன் வளர்க்கணும், இந்த மாதிரி விவசாயம் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அவங்களோட பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கறத அவங்க கிட்ட கேட்டேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பாசிட்டிவான பதில் தான் அவங்க கிட்ட இருந்து வந்தது. யார் வேணாலும் எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம், அதை பத்தி ஒண்ணும் கிடையாது. என்னோட பையனும் அது மாதிரி இந்த ஒரு தொழிலுக்கு நான் போறேன்னு சொன்னாக்கா கட்டாயமா அவனுக்கு நான் வந்து ஆர்வத்தை கொடுத்து பண்ணு தம்பி அப்படின்னு சொல்லுவேன் நானு. அவன் கத்துக்கிட்டானா நிறைய பேருக்கு நீ அது மாதிரி கத்துக்கிறதுக்கு வழிகாட்டுன்னு நான் சொல்லுவேன், பையன்கிட்ட சொல்லுவேன். என்னதான் ஈசிஆர் ரோடு ஃபுல்லா பீச் இருந்தாலும் அங்க வந்து எப்ப வேணா போலாம் அப்படின்னு நமக்கு என்ட்ரி இருந்தாலும் நைட் நேரத்துல நான் இது வரைக்கும் பீச் ரொம்ப பார்த்ததே கிடையாது. எனக்கு ரொம்ப நிறைய யோசனை வரும், நைட்ல எல்லாம் பீச்சை விட்டு தனியா வந்துட்டுமே, அங்க பீச் எப்படி இருக்கும், ஒரு நாள் அங்க இருந்து பாக்கலாமே அப்படின்னு நிறைய ஆசை இருக்கும். இதை பத்தி எல்லாம் வந்து MSSRF-ல இருந்து எங்க கூடவே கம்பெனி கொடுத்த செல்வ கணபதி சார்ட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ வந்து அப்படின்னா நீங்க என் கூட இன்னைக்கு நைட்டு டேர்ட்டில் வாக் வாங்க அப்படின்னு. டேர்ட்டில் வாக்னா அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னாரு, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது, நைட் என் கூட வாங்க அப்போ தெரியும் அப்படின்னாரு. அப்போ வந்து போறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு அவரு என்கிட்ட சொன்னப்போ வந்து டார்ச் லைட் வேணும், கையில ஒரு குச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அப்பவே தெரிஞ்சிருச்சு நைட்டு போற ட்ரிப் பயங்கர அட்வென்ச்சரஸா இருக்க போகுதுன்ட்டு. பயங்கர எதிர்பார்ப்போட ரெடியா இருந்தோம். ட்ரிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செல்வ கணபதி சார் அவர் சொன்ன மாதிரியே என்னையும் என் டீமையும் வந்து ஒரு பீச்சுக்கு கூட்டு போனாரு. அங்கதான் வந்து நிறைய கடல் அமைகள் வந்து முட்டை போடுறதா சொல்லி அந்த இடத்துக்கு கூட்டு போனாரு. காரை விட்டு இறங்கினதுமே என் கண்ணில் பட்டது வானத்துல இருந்த அந்த அழகான நிலா. அந்த நிலா வெளிச்சத்துல ரொம்ப மங்களா அழகா கடல் அலை, அந்த சத்தம், காத்து அப்படியே பறந்து விரிஞ்சிருக்கிற அந்த பீச்சு. பார்த்துட்டு அப்படியே மிஸ்மரைஸ் ஆயிட்டு எவ்வளவு நேரம் ஆனா அங்கேயே இருக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்துட்டேன். அங்க வந்து நான் அந்த அழகை ரசிச்சிட்டு இருக்கும்போது என்னை சார் வந்து தட்டி கூப்பிட்டு, தம்பி இங்க பாருப்பா, இனிமேதான் முக்கியமான ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அப்படின்னாரு. என்ன சார் அது அப்படின்னா, டர்ட்டில் வாக்ல நீங்க வந்து முக்கியமா நிறைய விஷயம் கவனத்துல இருக்கணும். என்னன்னா இப்ப வந்திருக்க எல்லாருமே சேர்ந்து 3 குழுவா பிரிஞ்சு 100 அடிக்கு ஒரு குழு அப்படின்னு தனித்தனியா நிக்கணும் அப்படின்னு சொன்னப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் கொஞ்சம் யோசிச்சேன், ஆஹா இருட்டுக்குள்ள தனியா விட்டுட்டு போயிடுவாங்க போயே அப்படின்ட்டு. அப்புறம் சொன்னாரு, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, புதுசுங்கிறதுனால உங்களுக்கு எங்க டீம்லாம் வந்து கூட துணைக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு தைரியத்துல ஓகே அப்படின்னா ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் வந்து ஒரு டீமா ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம்.
ஆமை முட்டையிட வரும்போது ஒருவேளை நம்மள மாதிரி ஆளுங்க இங்க இருக்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆமை வந்து திருப்பியும் கடலுக்கே போயிடுமா முட்டையிடாம. அதனால ஆமை வந்து முட்டையிட ஆரம்பிக்கிற வரைக்கும் எந்த ஒரு அசைவும் இருக்கக்கூடாது, சைலண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி திடீர்னு எந்த ஒரு லைட் வெளிச்சத்தையும் ஆமை பாத்துடக்கூடாது, உடனே பயந்துரும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ நாங்க வந்து ரொம்ப அமைதியா இருட்டுக்குள்ளே உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம், எங்கேயாவது அசைவு தெரியுதா, ஆமை வருதா அப்படின்ட்டு. பட் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ரொம்ப நேரத்துக்கு ஆமை வரவே இல்லை. சரி ஓகே, அங்கெல்லாம் போய் நடந்து தேடி பார்க்கலாம் எங்கேயாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு டீமும் தனித்தனியாவே வந்து டார்ச் லைட் வெளிச்சத்துல அங்க மாதிரி அந்த ட்ரிப் ரொம்ப அட்வென்ச்சரஸா இருந்தது. அதே மாதிரி கடலோட அழக ராத்திரில ரசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. பட் அந்த ட்ரிப்ல போக போக தான் வந்து ஒரு விஷயம் நான் கவனிச்சேன், நிறைய ஆமைங்க கடலோரத்துல அங்கங்க செத்து கிடந்தது. இந்த மாதிரி ஆமைங்க செத்து கிடக்கிறதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வ கணபதி சார்ட்ட கேட்டேன். அப்போ அவர் சொன்ன விஷயம் எனக்கு கொஞ்சம் மன வருத்தமா இருந்தது. என்னன்னா, மீனவர்கள் இப்ப எல்லாம் வியாபாரத்துக்காக ஆழ்கடலுக்கு மீன் பிடிக்க போறாங்க, அதுக்கு வந்து மோட்டர் போட் யூஸ் பண்றாங்க. அந்த மோட்டர் போட்ல இருக்க ஃபேன்ல அடிபட்டு தான் அதிக ஆமைங்க இறந்து போறதா அவர் சொன்னாரு. கொஞ்சம் மன வருத்தமா இருந்தது. என்னன்னா, மீனவர்கள் வியாபாரத்துக்காக மோட்டர் போட் எடுத்துட்டு போகும்போது அவங்களுக்கு நல்லது செய்யற இந்த ஆமைகளே வந்து கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க வந்து இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஆமைகள் எப்படி நல்லது செய்யுது அப்படின்னா, கடல்ல இருக்க எல்லா அசுத்தங்களையும், செத்து போன மீன், குப்பைங்க இது எல்லாத்தையுமே சாப்பிட்டு கடலை சுத்தமா வச்சுக்கிறதுல ஒரு பெரிய ரோல் ஆமைக்கு தான் இருக்கு. இந்த ஒரு பெரிய ஹீரோ ஆமை வந்து கடலோட ஹீரோன்னு சொல்லலாம். அந்த ஆமையை காப்பாத்துறதுக்கு செல்ல கணபதி சார் அண்ட் டீம் எடுக்கிற இந்த முயற்சியில நானும் ஒரு பார்ட்டா இருந்தது நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கடைசியா ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறமா ஒரு இடத்துல நின்று என்னடா இன்னும் ஒரு ஆமை கூட காணுமே அப்படின்னு சொல்லி செல்வ கணபதி சார் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. ஐயோ, சென்னையில இருந்து வந்திருக்கீங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை நைட்ல எல்லாம் தூக்கத்தை முழிச்சு நீங்க இப்படி எந்த ஆமையும் வராம போயிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாரு. அப்போ அவங்களோட டீம்ல இருந்து ஒருத்தர் திடீர்னு வந்து எல்லாரையும் சைலண்டா, எல்லாரும் மெதுவா இங்க பாருங்க, அங்க ஒரு ஆமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல ஒரு ஆமையை காட்டினாரு. அந்த ஆமை வந்து ஏற்கனவே முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. சோ இப்போ வந்து அந்த ஆமை முட்டை போடுறதை நிறுத்தாது அப்படின்னு செல்வ கணபதி சார் சொல்லிட்டு வாங்க பக்கத்துல போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு. ஆனா வந்து ஆமை எந்த விதத்துலயும் தொட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றது அவரோட ஆர்டர். அதை டிஸ்டர்ப் பண்ணாம ஷூட் பண்ணிட்டு அந்த இடத்த வந்து ஒரு மார்க் வச்சுட்டு வந்துட்டோம், இங்கதான் முட்டை போட்டிருக்கு அப்படிங்கிறத. காலையில வந்து அந்த முட்டையை எடுத்துட்டு போய் சேகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வ கணபதி சார் சொல்லிட்டாரு. ஸோ அதனால நாங்களும் அங்க இருந்து கிளம்பி எங்களோட ரூமுக்கு வந்துட்டோம். காலைல விடிஞ்ச உடனே கொஞ்சம் கூட லேட் ஆகாம எல்லாருமே உடனே ரெடி ஆயிட்டோம். மறுபடியும் அதே இடத்துக்கு போய் அந்த ஆமை போட்ட முட்டை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து அந்த ஆமை முட்டைகளை பராமரிக்கிற இடத்துக்கு கொண்டு போனோம். பூம்புகார் வானகிரி பக்கத்துல நாகை மாவட்டத்துல இந்த கடல் ஆமையெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சு வந்து முட்டையிட்டு இருக்குங்க. அது நிறைய வந்து விடிய காலம்புற 2 மணி 3 மணி சுமாருக்கு வந்து கடலுடைய ஏத்தம் இறக்கம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து முட்டைகள் வந்து பக்குவமா வந்து ஒரு 40 இருந்து ஒரு 50 மீட்டர் அளவுக்கு போய் அது இடத்த செலக்ட் பண்ணி அந்த முட்டைகளெல்லாம் வந்து குழி தோண்டி வச்சுட்டு திரும்பி அது கடலுக்கு போயிடுது. அதுக்கு வந்து நாகமண்டலத்துல வனத்துறை MS ஆவண ஆராய்ச்சி நிறுவனம்லாம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஊர் பக்கத்துல இருக்கிற கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் தொண்டர்கள்லாம் நம்ம பங்கேற்புடன் இந்த முட்டைகளை சேகரிச்சு அந்த கடலாம குஞ்சு முட்டை பொறிப்பகத்துல கொண்டாந்து வச்சிருந்து 50 நாள் 60 நாளுக்குள்ள அது முட்டை குஞ்சு பொறிச்சு வெளியில வருது. இது ஏன் நம்ம வைக்கிறோம்னா, இந்த இனம் அழியாமல் இருக்கிறதுக்கும் இந்த கடலோடைய சுற்றுச்சூழல் அமைப்புகள் பாதிப்பா அழியாம இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வேலையை இந்த வனத்துறை அரசும் MS ஆவண ஆராய்ச்சி நிறுவனமும் இணைந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க.
இந்த கடல் ஆமைகள்லாம் உணவாக இந்த இறந்து போன மீன்கள், நண்டுகள், ஜெல்லி மீன்கள் இதெல்லாம் உண்டு உயிர் வாழ்கின்றன. இந்த கடல் ஆமைகள் முட்டை எடுத்து சேகரித்து இது குஞ்சு பொறிச்சு கடல்ல விடுவதனால இந்த பகுதியில் உள்ள இதெல்லாம் மீன் நிறைய செழிக்கும், நிறைய உற்பத்தி ஆகுங்கிறது இந்த மீனவர் கிராம அமைப்புகள், பஞ்சாயத்துகள், தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் இளைஞர் சமுதாய மக்களுக்கெல்லாம் இதுக்கு ஒருங்கிணைந்து செயல்படுறதுனால பெருமளவில் இதுல முட்டைகளை நாங்க வச்சு பாதுகாத்து குஞ்சு பொறிச்சு கடல்ல விடுறோம். நிறைய இடத்துல டர்ட்டில் வாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் MSSRF டீம் இங்க வந்து பூம்புகார்ல இருக்க சராசரி மக்களை வச்சு இப்போ பல நூறு ஆமைகளை வந்து இவங்க காப்பாத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து வர வர ஆமைகளோட முக்கியத்துவத்தை இந்த பூம்புகார் மக்கள் இந்த மாதிரி ஒரு சில ஸ்டெப்ஸ் மூலமா தெரிஞ்சிட்டு வராங்க. கண்டிப்பா இந்த ஆமைகளோட எண்ணிக்கை இன்னும் கொஞ்ச நாள்ல பயங்கரமா உயர போகுது அப்படிங்கிறது இந்த இடத்துல நடக்கிற இந்த விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசுல என்னைக்குமே அழியாத ஒரு நம்பிக்கை உருவாயிருக்கு. பட் இந்த தடவை நானும் இதுல ஒரு பார்ட்டா இருந்தேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமா வருது. நம்ம பூம்புகார்ல இருக்க மக்கள் வந்து இயற்கைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு, அதாவது மறுபடியும் அதை கட்டமைச்சு ஒரு பெரிய இயற்கை வளத்தை உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பார்த்து ரசிச்சுட்டு இருந்தப்போ திடீர்னு வந்து நம்ம செல்வ கணபதி சாரும் டீமும் வந்து இதையே பார்த்து நீங்க இவ்வளவு ஆச்சரியப்படுறீங்களே, உங்களுக்கு இன்னொரு பெரிய ஃபேக்டரி யூனிட் உங்களுக்கு கூட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போனாரு. அங்க போகும்போது வந்து பயங்கர பெரிய பில்டிங். சோ நான் உள்ள போகும்போதே வந்து என்ன சார் பண்ண போறாங்க இங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து சிரிச்சுட்டே சொன்னாங்க, இங்க வந்து கருவாடு மேனுஃபேக்சர் பண்றாங்கப்பா அப்படின்னாரு. கருவாடு மேனுஃபேக்சர் பண்றதுக்கு இவ்வளவு பெரிய பில்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உள்ள போனேன். உள்ள போனோன்னு வந்து நான் டைரக்டா உள்ள போய் ட்ரை பண்ணப்போ இல்ல அப்படிலாம் வரக்கூடாது, நீங்க நில்லுங்க, கால் கழுவணும், கை கழுவணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி ஓகே, ரொம்ப கிளீனா இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கால கையெல்லாம் கழுவிட்டு உள்ள போனேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த கால் கை கழுவுற சொல்யூஷன் எல்லாம் வந்து தண்ணி கிடையாது, சுத்திகரிக்கிறதுக்காகவே தனியா வச்சிருக்க ஒரு சொல்யூஷன் அப்படின்றது எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. சரி, அதுக்கப்புறம் கை கால்லாம் கழுவிட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் கிளவுஸ் கொடுத்துட்டாங்க. அப்புறம் முகத்தை முடிக்கிறதுக்கு முகமூடி மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்க. அப்புறம் முடி வந்து அந்த இடத்துல எங்கேயுமே கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தலையில வந்து ஒரு தொப்பி ஒன்று கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராப் ஆன் ஒன்று கொடுத்துட்டாங்க. நான் வந்து அதை கட்டிக்கணும், என் ட்ரெஸ் அழுக்காயிடக்கூடாது, என் ட்ரெஸ் வந்து எந்த மீன் மேலேயும் பற்றக்கூடாது அப்படிங்கிறத எனக்கு வந்து ஒரு கோட்டு மாதிரி ஒன்று கொடுத்து கட்டிக்க சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் கட்டிட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் நான் ஒரு ஆச்சரியத்துக்கு உள்ளானேன். என்னன்னா அங்க வந்து ஃபுல்லா ஒர்க் பண்றவங்க எல்லாமே வந்து ஃபுல்லாவே லேடிஸ். இது என்னன்னா மகளிர் சுய உதவி குழு சேர்ந்து மீனை வச்சு நிறைய மதிப்பு கூட்டு பொருட்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா கருவாடு, ஊறுகாய், அப்புறம் தொக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே மீனை வச்சு உருவாக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உருவாக்குறது நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பட் இவங்க வந்து உருவாக்குறதுல ஒரு சுத்தம் இருந்தது. என்னன்னா அங்க இருக்க யாருமே வந்து கிளவுஸ் போடாம இல்ல, ரொம்ப கிளீனா நீட்டா அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ப்ரொசீஜருக்கும் ஒவ்வொரு டீம், ஒரு 3 பேர் வந்து ஒரு டேபிள் இருக்காங்கன்னா அங்க வந்து மீன் எல்லாம் எடுத்து நல்ல மீன் கெட்ட மீன் அதெல்லாம் தனியா பிரிப்பாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா அந்த மீன் அடுத்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். அங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மீன்ல வந்து எதெல்லாம் கட் பண்ணணுமோ, எதெல்லாம் வெட்டி, எதெல்லாம் வேஸ்டோ அதெல்லாம் தனியா எடுத்துருவாங்க. எந்தெந்த மீனை எதுக்கு பயன்படுத்தலாம், அங்க வந்து கருவாட்டுக்கு தனியா மீனை பிரிச்சிருவாங்க. அதே மாதிரி தொக்கு போடணும், மீன் தொக்கு உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியா மீன் எடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் என்னென்ன மீன் செட் ஆகுமோ அதெல்லாம் பிரிச்சு தனியா வச்சிருவாங்க. தனியா வச்சதுக்கு அப்புறம் அந்தந்த ப்ராடக்ட்ஸ்க்கு என்னென்ன கலவையோ அதெல்லாம் வந்து தனித்தனியா உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஊறுகாய் செய்யறதுக்கு ஒரு குழு, அப்புறம் கருவாடு ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு குழு, அப்புறம் மசாலா மீனுக்கு ஒரு குழு. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு டீம் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு புது முயற்சி எப்படி சார் இங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்டப்போ செல்வ கணபதி சார் கொஞ்சம் கொஞ்சமா சொன்னாரு, இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்தோம், அப்புறம் தான் இவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு குழுவா சேர்ந்து உருவாக்கி இருக்காங்க. இவங்களோட சொந்த உழைப்பால தான் இந்த இடம் வந்து இவ்வளவு தூரமா டெவலப் ஆயிருக்கு. நாங்க வந்து வெளியில இருந்து சும்மா அட்வைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. சோ எனக்கு அது வந்து பார்த்தோன்னு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது.
ஏன்னா அவ்வளோ ப்ரொஃபஷனலா இவங்க எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு சராசரி பெண்கள் வந்து இது பண்ற மாதிரி இல்ல, ரொம்ப ப்ரோ. ஒரு பாக்குறதுக்கே வந்து இவங்க வந்து ரொம்ப நாளா இதை வந்து ட்ரைனிங் பண்ணி பக்காவா இதுல செட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா வந்து கருவாடு, மீன் தொக்கு, எறா தொக்கு இதெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ். ஸோ இதெல்லாம் வந்து எப்பவுமே எங்க அம்மா சொல்லுவாங்க, கருவாடுலாம் ரொம்ப சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் வந்து ஓப்பன் சன்லைட்ல தூசி படிகிற இடத்துல உருவாக்குவாங்க, அதெல்லாம் ரொம்ப சாப்பிடக்கூடாது, எப்பயாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்க பார்க்கும்போது நான் என் வீட்டுல போய் தைரியமா சொல்லுவேன், இங்க வந்து ரொம்ப கிளீனா செய்யறாங்கம்மா, கண்டிப்பா இதை வாங்கி நம்ம டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க வந்து சாதாரணமா வெறும் வெயில்ல துணி விரிச்சு மேல கருவாடு போட்டு காய வைக்கிறது கிடையாது, அதுலயும் ஒரு படி மேல இவங்க வந்து சூரிய சக்தியை பயன்படுத்தி ஒரு கூடாரத்துக்குள்ள அழகா மீன் எல்லாம் அடுக்கி வச்சு 24 மணி நேரத்துல எந்த வகை மீனா இருந்தாலும் அதை கருவாடா மாத்திடுவாங்க. இந்த புது வெஞ்சர் பத்தி அந்த டீம்ல, அதாவது அந்த மகளிர் குழுல இருந்து ஒரு அக்கா வந்து என்கிட்ட பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா கிட்ட கேட்டேன், அக்கா ஆரம்பத்துல எப்படிக்கா இருந்துச்சு, இப்படி இந்த மாதிரி ஒரு புது முயற்சி பண்றோம், வாங்க நீங்க பயிற்சி பெற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டப்போ அவங்க வந்து ரொம்ப கேஷுவலா சொன்னாங்க, எப்பவுமே வந்து நம்ம வந்து ஒரு வாய்ப்பை நம்மளை தேடி வரும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோமோ அப்படிதான் இந்த ஊர்ல இருக்க எல்லா பெண்களும் ரியாக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க தான் அப்படின்னு சொல்ல முடியாது, அவங்களோட சூழ்நிலை அப்படி இருந்திருக்கு. ஒவ்வொரு நபருமே என்ன செய்வாங்கன்னா எங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க, நீங்க வாங்க உங்களுக்கு சிறு தொழில் செய்யறதுக்கு அவங்க பயிற்சி கொடுக்கறோம், அதன் மூலயமா நீங்க வியாபாரம் பண்ணலாம், உங்களுக்கு குடும்பத்துக்கு ஏற்ற வருமானத்தை கொண்டு வரலாம், உங்களுக்கு வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடையும், உங்களுக்கு குடும்ப செலவுல பாத்துக்கலாம், எல்லா செலவுக்குமே நீங்க வந்து எதிர்பார்த்திருக்க வேண்டியது இல்ல, பிள்ளையோட படிப்பு காரியம் இந்த மாதிரி சின்ன சின்ன காரியத்தை நீங்க பங்கெடுத்துக்கலாமே, எதுக்காக சார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பயும் வர தயங்கணும். ஆனா அவங்க எடுத்த முயற்சி எங்களை கொண்டு வந்தாங்க, ஒவ்வொருத்தரையா கொண்டு வந்தாங்க, நிறைய பயிற்சி கொடுத்திருக்காங்க, மெழுகுவர்த்தி பயிற்சி கொடுத்திருக்காங்க, ஊறுகாய் தயாரிக்கிறது கொடுத்திருக்காங்க, இறால் ஊறுகாய் எப்படி தயாரிக்கிறது, மீன் ஊறுகாய் எப்படி தயாரிக்கிறது, கருவாடு மசாலா கருவாடு, ஒரு சாதாரண உணவுப் பொருள் மீன் உணவுப் பொருள், மீன்ன்றது குழம்பு வச்சு சாப்பிடுவோம், வறுத்து சாப்பிடுவோம், அதுலயே மதிப்பை வேல்யூ ஆட் பண்ணி எப்படி நம்ம விற்பனை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பயிற்சிகள் கொடுத்தாங்க. பயிற்சியில நிறைய மக்கள் பங்கேற்றோம். இங்க கொடுத்த ஒவ்வொரு பயிற்சியுமே வந்து ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருந்தது. இந்த மாதிரி அண்ணாக்கா என்கிட்ட சொன்னோன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு சராசரி பெண்களை கூப்பிட்டு இவங்களுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்து MSSRF வந்து இவ்வளவு தூரம் இவங்களை வளர்த்துருக்காங்க, இதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கை எப்படி மாறுச்சு, ஃபர்ஸ்ட் இவங்க வந்து இந்த பிசினஸ்குள்ள இறங்கும் போது இவங்களோட உணர்வு எப்படி இருந்தது அப்படின்ட்டு அதே அக்கா கிட்ட கேட்டேன். நாங்க இந்த தொழில் செய்யும் போது என்னன்னா சென்னைக்கு ஒரு 3 நாள் ஸ்டால் போறதுக்காக போயிருந்தோம். 3 நாள் பிள்ளைங்களை விட்டுட்டு தான் போயிருந்தேன், 2 சின்ன பிள்ளைங்க. நீ பிள்ளைங்களையும் மனசுல வச்சுக்கோ, 2 சின்ன பிள்ளைங்களா இருக்கு, விட்டுட்டு போற, ஏன்னா என்ன பத்தி கவலைப்பட வேணாம், பிள்ளைங்க இருக்கு அப்படின்னாங்க. ரொம்ப மனசு கஷ்டத்தை தான் போனோம். ஆனா போகும்போதே என்னன்னா நிறைய பொருள் எடுத்துட்டு போயிருக்கோம் விற்பனைக்காக, கணவனை விட்டு பிள்ளைகளை விட்டு வந்திருக்கிறோம். நாங்க போனதுல பாதியாவது எங்களுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணணும், அதிகமான விற்பனை ஆகணும் அப்படின்னு ரொம்ப மனசுல வேண்டிக்கிட்டு தான் போனது. முத நாள் ஒண்ணுமே இல்ல, ரொம்ப மனசு தளர்ந்து போயிடுச்சு. 2வது நாள் இல்ல, அந்த கடைசி நாள் பாத்தீங்கன்னா நாங்க எதிர்பார்க்கவே இல்ல, இப்படி ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. அதுக்கப்புறம் உடனே எங்க வீட்டுக்காரருக்கு சொன்னேன், இந்த மாதிரி நாங்க எடுத்துட்டு போனதுல பாதி சேல்ஸ் ஆயிடுச்சு, 10,000 கிட்ட சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னும் போது அவங்க சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம், நீ வேணா இன்னும் 2 நாள் இருந்துட்டு வா, உன்னுடைய முயற்சி நான் என்னைக்கு உருக்க இருக்க மாட்டேன், பிள்ளைகளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க என்கிட்ட ஷேர் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னால இப்பயும் மறக்க முடியாது. சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷம். அதாவது அவங்க வந்து சாதிக்க முடியாத ஒரு கஷ்டமான விஷயத்த சாதிச்சிட்ட மாதிரி அவ்வளோ ஒரு பெருமிதம் அவங்களோட பேச்சுல எனக்கு தெரிஞ்சது. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே சமயத்துல பூம்புகார் பெண்களுக்கு எந்த சிச்சுவேஷனையும் தாண்டி முன்னாடி வந்து ரொம்ப போல்டா நின்று ஜெயிக்கிற ஒரு குணம் இருக்கு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கையே எப்பவுமே அதோட போக்குல எந்த ஒரு புலங்களுமே இல்லாம ரசிச்சு வாழ்றது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த விஷயம் பத்மாக்கா கிட்ட நான் ரொம்ப ரசிச்ச ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இயற்கை வளங்கள் எல்லா இடத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே வருது. இந்த இயற்கை வளத்தை மனுஷங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்க ட்ரை பண்ணும்போது ஒரு கட்டத்துக்கு மேல அதுவே ஒரு பெரிய இயற்கை வளமா உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்தை தான் பூம்புகார்ல இருக்க எல்லா பெண்களும் ஆண்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. இது இவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம்னு கூட சொல்லலாம். இந்த வரத்தை தான் இந்த மக்கள் எனக்கு வந்து ஒரு பெரிய பரிசா கொடுத்துதான் நினைச்சிட்டு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இந்த பூம்புகார் மக்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன்.